ஹாய் காய்ஸ், ஐம் சுப்ரமணியன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிகினர் லெவலில் ஏடபிள்யூஎஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம், இது வந்து S3யும் க்ளவுட் ஃப்ரண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு ஏடபிள்யூஎஸ் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இது வந்து நான் கட்டாயமாக புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். நீங்களும் அதில் போய் கூட பார்த்து பண்ணலாம். ஓகே, நான் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரலாம் நான் நினச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வந்து லேபில் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அதுலேயும் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி சொல்லி புரிகிற மாதிரி நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வச்சுருக்கேன். அதை கூட நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு S3 பக்கெட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் அதை வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா S3யில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாட்டிக் வெப்சைட்னால் நம்ம HTML, CSS, JavaScript, இமேஜஸ் அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. இதே ஸ்டெப்பை தான் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்களும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது வீடியோ பார்த்துட்டே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை பார்த்து கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து S3 பக்கெட் வந்து க்ரியேட் ஆகிட்டு இப்போ வந்து அடுத்தது நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். இது க்ரியேட் ஆகிட்டான்னு பார்க்குது. ஓகே, க்ரியேட் ஆகிட்டு. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து S3 பக்கெட்டில் வந்து என்ன பண்ணோம், பெர்மிஷனில் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் S3 பக்கெட்டுக்குள்ளாடி போகிறேன், செட்டிங்ஸ் போகணும். ஓகே, S3 இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நான் க்ரியேட் பண்ண பக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் போகிறேன். பெர்மிஷனில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பக்கெட் பாலிசிக்கு போகணும். அதில் வந்து இந்த மாதிரி கோட் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம். ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம். நான் எடிட் கொடுத்து ஓகே, நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நம்ம பக்கெட் நேம் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த பாலிசியை காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பக்கெட் நேம் என்ன நேம் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த நேமை வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டால் போதும். இதை வந்து நம்ம பெர்மிஷன் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து எங்களோட பக்கெட்டோட நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட வேண்டியதான். இது வந்து அதான் கெட்டு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, சேவ் சேஞ்சஸ். ஓகே, இது வந்து மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குது. ஓகே, டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டில் போய் நம்ம ஃபைல் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் வெப்சைட்னால் நம்மளுக்கு வந்து என்னென்ன ஃபைல் இருக்கோ அதை வந்து நம்ம இதில் S3 பக்கெட்டுக்குள்ளாடி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா S3க்குள்ளே போய் நான் வந்து போகிற மாதிரி இருக்கும். சரி, நான் ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்குள்ளே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி டவுன்லோடில் தான் இருக்குது. ஸோ நான் அதை காட்டிக்கிறேன். அதை வந்து அன்சிப் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு இதே ஸ்டாட்டிக் வெப்சைட் வேணுன்னா கேளுங்க, நான் இதே தரேன். இல்லாட்டா நீங்கள் கிட்டப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாட்டிக் வெப்சைட் இருக்கும், அதை எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆப்ஜெக்ட் போய்ட்டேன். அப்லோடில் போய் முதல்ல வந்து ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபோல்டர்னு இருக்குல்ல, ஸோ நான் ஆட் ஃபோல்டர்னு கொடுத்து ஆல்ரெடி இருக்கிற தேவையான ஃபோல்டர் நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த ஃபோல்டருக்கு பேக்கில் வந்துட்டு ஓகே ஃபோல்டர் இருந்ததுன்னா ஃபோல்டர் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபைல் இருந்ததுன்னா ஆட் டு ஃபைல்னு கொடுத்துக்கலாம். நான் 3 ஃபோல்டரு ப்ளஸ் ஃபைலும் இருக்குது. அந்த ஃபைலும் நான் கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ் டாட் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது 3மே நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் போடணுன்னா இதே இது போடணும் இல்லை, நீங்கள் கிட்டப்லேயே நிறைய ஸ்டாட்டிக் வெப்சைட் இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ரன் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபைல் எல்லாமே அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அப்லோட் ஆகிட்டு இது வீடியோவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு மேபி ஸ்லோவாக தெரியுதான்னு தெரில. ஓகே, நம்ம வந்து அப்லோட்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து S3 பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைல் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட் வரும். அதுக்கு தான் நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எங்கே போனோம், S3 பக்கெட்டில் போய் திருப்பி வந்து அதை எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். எனேபிள் பண்ணிட்டோன்னா அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். கைஸ், நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா, நான் கரெக்டாக பண்ணேன் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும்.
ஓகே, நான் போடுறது இவ்வளோ பேருக்கு பிடிக்குது, புரிஞ்சுது அப்படின்னு தெரிஞ்சேன்னா எனக்கு சத்தியமாக நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து செக் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஓகே, அதில் போய் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் S3 பக்கெட்டில் போய் ஓகேங்களா, எடிட் கொடுத்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஸ்டெப்ஸை நம்ம திருப்பி S3 பக்கெட்டில் போய் ப்ராப்பர்ட்டிஸில் போய் என்ன பண்ணுறோம், கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு நிமிஷம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், S3 பக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை எடிட் கொடுக்குறேன், எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போனா அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் காட்டும். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம HTML ஃபைல் வந்து என்ன நேமில் வச்சுருக்கோமோ அந்த நேமை கொடுக்கணும். நான் இதில் index.html தான் வச்சுருக்கேன், ஸோ அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரருக்குமே இப்போ வந்து 404 எரர் வந்துன்னா என்ன பேஜ் காட்டணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஃபைல் என்ன இருக்கோ அந்த ஃபைல் அது ஆப்ஷனல் தான், கொடுக்கலாம் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் அதில் இருக்கிறத நான் அப்படி பண்ணுறதுனால அதில் என்ன ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்களோ அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே, இது அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். சேவ் சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் வரும். எண்ட் பாயிண்ட் வந்தால் நம்மளுக்கு வந்து இது வந்து பிகினர் லெவலில் எனக்கு கொஞ்ச நாள் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதே போதும், இவ்வளோ தூரமே போதும். க்ளவுட் ஃப்ரண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நிறைய இடத்துல வேறு கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அது வந்து எப்படி சொல்ல ஃபாஸ்ட்டாக லோடாக, அதுக்காக வந்து க்ளவுடு ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி எனக்கு நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைடு க்ரியேட் பண்ணால் இந்த மெத்தடு இவ்வளோவே போதும். க்ளவுட் ஃப்ரண்ட்டுங்கிறது அதை எட்ஜ் லொக்கேஷன் வந்து யாருக்கு பக்கத்தில் வந்து அந்த சர்வர் இருக்கோ ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து கேட்ச் மெமரி மாதிரி. இப்போது ஓகே, இதுதான் நம்ம வந்து நார்மலாக ஸ்டாட்டிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது. இந்த எண்ட் பாயிண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் என்ன வெப்சைட் கொடுத்துருந்தீங்களோ அதை வந்து காட்டும். ஒரு பேஜாக வேணாலும் லேசாக ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ட்ரோ இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதுவுமே ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் தான். டைனமிக் வெப்சைட்னால் நம்மளுக்கு வந்து சர்வர் கனெக்ட் பண்ணணும், DBMS அது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லை, இது வந்து வெறுமே நம்மளுக்கு HTML CSS JavaScript தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்டாட்டிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுட் ஃப்ரண்ட் தான். ஓகே கைஸ், மேபி நான் சொல்கிறதுல ஏதாவது புரியல இல்லாட்டா நான் சொல்கிறதுலே மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள், நானும் திருத்திக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃப்ரண்ட்னா என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஓகே, நான் இமேஜ் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ட்ரி இருக்குது. உங்கள் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து எப்படி சொல்ல மும்பையிலே ஒரு இது இருக்குது சரியா, ஆனால் வேறு கண்ட்ரிலேருந்து பார்க்காங்க, அவங்களுக்கு எட்ஜ் லொக்கேஷன் வந்து எது கிட்ட இருக்கோ அது வந்து எடுத்து காட்டுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் க்ளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுறோம். வெப்சைட் வந்து லேட்டன்சி இருக்கக்கூடாது, எந்த கண்ட்ரிலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம க்ளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ப்ளூ கலரில் இருக்குங்க அந்த எட்ஜ் லொக்கேஷன். இப்போ வந்து க்ளவுட் ஃப்ரண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க எப்படி க்ரியேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதான் எப்போவுமே நான் மேபி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயமாக அந்த மிஸ்டேக் வந்து சரி பண்ணிக்கிறேன். நானுமே ஒரு பிகினர் தான், ஸோ எல்லா இதுலேயும் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி என்கிட்ட மிஸ்டேக் இருந்ததுன்னா நான் அதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஃப்ரண்டில் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், நேம் வந்து கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன், S3 க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை பார்த்து பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கிறனால உங்களுக்கும் இதே மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நான் அது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அது என்ன சின்ன ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ஒரு சைடில் அந்த டேபு அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்லேயும் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். க்ளவுட் ஃப்ரண்டில் வந்து என்ன பக்கெட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்து வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, டிஃபால்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் வெப் செக்யூரிட்டி வந்து ஃபயர்வால் வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க.
நம்ம இது ஒரு பிகினர் லெவலில் பண்ணுறோம், ரியல் டைம் ப்ராஜெக்டில். ஸோ நம்மளுக்கு ஃபயர்வால்லாம் தேவையில்லை, ஃபயர்வால் நம்மளுக்கு நம்ம செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஓகே, கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் க்ரியேட் ஆகுது, க்ரியேட் ஆகிட்டு. ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள். நம்ம கடைசியாக பார்த்தா S3 பக்கெட் வந்து செலக்ட் பண்ணோம்ல, ஸோ அது வந்து பர்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட் பண்ணிக்கும். க்ளவுட் ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணனால அது ஆட்டோமேட்டிக்காக பாலிசியில் வந்து பக்கெட் பாலிசியில் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுதிடும். நம்ம வேணால் அதுவுமே பார்க்கலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம S3 பக்கெட்டில் போய் ஆப்ஜெக்டில் பெர்மிஷனில் போய் பார்த்தோன்னா தெரியும். நான் S3 கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம க்ரியேட் பண்ண S3 பக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெர்மிஷனில் போய் நம்ம அப்போதே அடிச்சிருந்ததோடு இந்த க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கும் ஆக்சஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கு. ஓகேயா, டன், அவ்வளோதான். இப்போது இதில் உள்ள எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம க்ளவுட் ஃப்ரண்ட்டில் உள்ள எண்ட் பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கடைசி வரை வீடியோ பார்த்தவங்க உங்கள் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் உங்களுக்கு இத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இது கேட்குறேன். கடைசி வரை பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது செக் பண்ணுறோம். இது க்ளவுட் ஃப்ரண்டில் வந்து நம்ம பார்க்குறோம். ஆரிஜினில் போய் இது ஆல்ரெடி க்ரியேட்டாக அதான் செலக்ட் ஆகி தான் இருக்குது. ஓகே, டன், பிரச்சனை இல்லை. நம்ம ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிட்டோம், ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? எடிட் கொடுத்து பார்க்கும்போது நம்ம க்ரியேட் பண்ண S3 பக்கெட் தான் இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம வந்து க்ளவுட் ஃப்ரண்டோட க்ரியேட் பண்ண எட்ஜ் லொக்கேஷன் வந்து பண்ணுற லிங்க்கு. ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவ்வளோதான். ஓகே, பாய் பாய், டாட்டா.